நிர்வாகம் சார்ந்து ஊழல் இருக்காதுப்பா, ஆட்சியில் லஞ்சம் இருக்காது, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் இருக்காது. அந்த வருமான வரி வழக்கு என்ன வழக்கு? ஊழல் அமைச்சர்கள் திமுக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்த்து கேள்வி கேட்கணும் தானே. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. முதல்ல செங்கோட்டையனை கேளுங்க, அவர் அங்கே போயிட்டாரு. ஆதவர்ஜுனாக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு? ஒரு இளம் பெண், ஒரு மாணவி சொல்கிறா, எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆகுது, ப்ராக்டிக்கல் ஆகுது, எனக்கு விஜய் அண்ணாவை பார்ப்பது தான் முக்கியம்னு வந்துட்டேங்கிறா. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க? எல்லாருக்குமே தானே பொறுப்பு இருக்குது, விஜய்க்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழன் டாக்டர் கலைஞர், இவர்கள் எல்லோருமே எப்படி தெரியுமா அரசியல் பண்ணாங்க? ஒவ்வொரு ஊராக போய் மக்களை சந்தித்து நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, மக்களை பார்க்க வாங்கினா நான் எதுக்கு வரணும்? ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, அதுக்கப்புறம் நான் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எல்லா கிராமத்துக்கும் வர்றேன். புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். வேலூர் அகரம்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்தது. அக்கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார். முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். தனக்கு எதிராக சூழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கரூர் விஷயத்தில் என் மீது பழியை போட்டார்கள் என்றும், எனக்கு அரசியல் தெரியவில்லை என்பது மக்களுக்கு தெரியவில்லை என்பது சொல்வதை போன்றது என்றும், இந்த தேர்தல் தனக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்குமான நேரடி போட்டி என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் பேசியதன் பின்னணியும் காரணமும் என்ன அப்படின்னு தான் இந்த நேர்காணல்ல பேச போறோம். நம்ம கூட பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜய் பேச்சை பார்த்திருப்பீங்க, முதற்கட்ட கருத்து என்ன? துளியும் புரிதலற்ற சிறுபிள்ளைத்தனமான, ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள் பயன்படுத்தி விமர்சிக்க நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் கடினமான கூட பேசுவேன். நானும் எனக்கான ஒரு கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணோம். புதிய தலைமுறை ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி, அதற்கென்று ஒரு பெரிய பெயர் இருக்கிறது. அதனால் நான் ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி விஜய் விமர்சிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவர் நடந்து கொண்ட விதம் அப்படி, அதுக்காக சொல்கிறேன். துளியும் புரிதலற்ற சிறுபிள்ளைத்தனமான விமர்சனங்களை வழக்கம் போல் அவர் வைத்ததை பார்க்க முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் அவர் பக்குவப்பட வேண்டும். குறைந்தபட்ச கண்ணியத்தையாவது கற்றுக்கொண்டு ஒரு பொதுவெளிக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். தனக்கு எதிராக சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறார். வெளியே வர்றதுக்கு எனக்கு ஆசை தான், சூழ்ச்சி நடக்குது, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறேன், இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துருச்சு, இந்த சிறுபிள்ளைத்தனமான பேச்சுக்குள்ளே. நீங்கள் உலகம் முழுவதும் பார்த்துச்சு, கரூர் மரணங்கள் 41 பேர் இறந்தாங்க. யார் காரணங்கிறத விசாரிக்கிறது சிபிஐ இருக்குது. நான் இப்பவும் சொல்கிறேன், விஜய் திட்டமிட்டு 41 பேரினுடைய மரணத்திற்கு காரணம் என்று நான் அன்னைக்கும் சொல்ல, இன்றைக்கும் சொல்ல மாட்டேன். யார் சொன்னாலும் நான் அதில் முரண்படுவேன். விஜயும் காரணம் இல்லை, எதிர்க்கட்சிகள் காரணமா? எதிர்க்கட்சிகளும் காரணம் இல்லை. அப்போ யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தெளிவான திட்டமிடப்படாத செயல்பாடுகளால் ஏற்பட்ட ஒரு சிக்கல், விபத்து. அது ஒரு விபத்து. அந்த விபத்துக்கு என்ன காரணம்னா, நீங்கள் வேணும்னு பண்ணல, பட் நீங்கள் தெளிவாக திட்டமிடாத காரணம். நீங்கள் தெளிவாக திட்டமிட சொன்னாங்க, நீங்கள் திட்டமிடலை, 41 பேரின் உயிர் பலியாச்சு. ரைட், ஓகே. மனசாட்சியோடு பேசுங்க. அன்றைக்கி உடனடியாக முதலமைச்சர் களத்திற்கு போனார். துணை முதலமைச்சர் தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு வந்தார். அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், விஜயபாஸ்கர், திமுகவினுடைய இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதிமுக காரங்கன்னு எல்லாருமே அங்கே என்ன செஞ்சாங்க? களத்தில் நின்றார்கள், தங்களால் இயன்ற உதவிகளை செய்தார்கள். முதலமைச்சர் அத்துணை பேரின் கோபமும் அடுத்த சில மணி நேரங்களில் விஜயை நோக்கி திரும்பியது. முதலமைச்சர் மிக தெளிவாக சொன்னார், இதை அரசியலாக்காதீர்கள். எந்த ஒரு கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய சொந்த தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். இது விபத்து, இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம், அரசியல் சாயம் பூசி அவ்வாறு விமர்சிக்க வேண்டாம் என்று அன்றைக்கு அவர் நினச்சிருந்தான்னா, அன்னைக்கு விஜய் மீது இருந்த கோபம் இருக்குல்ல, அடுத்த சில மணி நேரங்களில் விஜய் நோக்கி வந்த கோபம் இருக்குல்ல, அதை அவர் ட்ரிகர் பண்ணிக்கலாம், அவர் தூண்டி விட்டுருக்கலாம், ஒட்டுமொத்த கோபத்தையும் விஜய் நோக்கி திருப்பியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. மிகுந்த பண்பட்டு நாகரிகத்தோடு இதை அரசியலாக்காதீங்கன்னு சொன்னார். இன்றைக்கி விஜய் என்ன பேசுகிறார்? ஒரு செய்தியாளர் கேட்குறார். அவர் விஜய் பேரை சொல்லி கூட கேட்கல. என்ன கேட்டார்? சார், புதிதாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அரசியல் களத்துக்கு, அவங்களும் திமுக தான் தங்கள் எதிரிங்கிறாங்க, திமுகவுக்கும் தங்களுக்கு தான் போட்டிங்கிறாங்க, நீங்கள் அந்த புதிய எதிரிகளை எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு. 1/2 நூற்றாண்டு கால தன்னுடைய அரசியல் அனுபவம், இன்னும் சொல்லப்போனால் அதையும் தாண்டிடுச்சு அவருக்கு. எவ்வளவு பக்குவப்பட்டு சொன்னார், எனக்கு யாரும் எதிரிகள் இல்லை, நான் யாரையும் எதிரியாக பார்க்கல, நான் அவர்களும் என் நண்பர்கள் தான். அது ஒரு பண்பட்ட பேச்சு. இன்றைக்கி சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு நண்பனா கரூர் விவகாரத்தில் என் மீது ஏன் பழி போட்டீர்கள்னு கேட்குறாரு. அப்போ விஜய் நான் என்ன வார்த்தை சொல்லி விமர்சிக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு.
மிக கண்ணியத்தோடு நடந்து கொண்ட பிறகும் ஒரு முதலமைச்சரை பார்த்து என் மீது பழி போட்டீர்களேன்னு அப்படியே நரம்பு புட்டைக்க கத்துறாரு. இல்ல அது மக்கள்கிட்ட எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா? மீண்டும் இல்ல சார், முதல்ல இது பச்சை பொய் இல்லையாங்கிறேன் சார். நீங்க திமுகவை நோக்கி கேள்வி கேளுங்க. நீங்க திமுக எடுத்து தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்குதா? இருக்குது. ஆட்சி கட்சியினுடைய சிக்கல்களை போதாமைகளை சுட்டி காட்டுவதற்கு உரிமை இருக்குதா? உரிமை இருக்குது. அது உங்க கடமையும் கூட. நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. அதுல என்ன எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. இப்ப இன்னைக்கு அவர் பேசுனதுல உருப்படியான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் உருப்படியா இருந்துச்சு. அதை நான் பாராட்டுறேன். என்னன்னா மின் கட்டணத்தை பத்தி பேசுறாரு. மாதம் ஒரு முறை மாற்றணும்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்று கேட்டார் இல்லையா? அது உள்ளபடியே இந்த அரசை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு உருப்படியான கேள்வி ஒன்று இருக்கும் அப்படின்னா அது இது மட்டும்தான் சார். அதுக்கு அரசு பதில் சொல்லணும் உள்ளபடியே. ஏன்னா நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தீங்க, நான் ஒத்துக்கிறேன். அதை தாண்டி அவர் பேசிய அத்தனையுமே அபத்தத்தின் உச்சம். ஏதாவது ஒன்று சென்ஸோட பேசினான்னு சொல்லுங்கள். சரி, இன்னைக்கு நீங்கள் இத்தனைக்கு பிறகு இப்போ உள்ளபடி இது புதிய தலைமுறைக்கு கிடைத்த வெற்றியாக கூட பார்க்குறேன் இந்த வேலூர் மீட்டிங்கை. ஏன்னா இதே புதிய தலைமுறையினுடைய டிஜிட்டல் கோடு நிகழ்ச்சியில் நான் பேசுகின்ற பொழுது கடந்த வாரம் 16ஆம் தேதி நினைக்கிறேன், நான் வந்து கட்டுமையாக அவர் கேள்வி கேட்டேன். அப்போ வந்து சேலத்தில் ஒருத்தர் இறந்த அன்னைக்கு அந்த மீட்டிங். உங்களுக்கு ஒரு பந்தல் போட்டு தான் இந்த மீட்டிங்கை நடத்தினா என்ன கேடுன்னு கேட்டேன். நான் தான் கேட்டேன், உங்களுக்கு ஒரு பந்தல் போடுறதுல என்ன கேடு, நாற்காலி போடுறதுல என்ன கேடு வந்து போச்சு? உச்சத்தில் இருந்தீங்க, நீங்களே அவ்வளோ பணம் இருக்குல்ல, மத்தியானம் 12 மணி வெயிலில் நீங்கள் சொகுசாக கேரவனில் வர்றீங்க, நீங்கள் வந்து நாற்காலியும் போட மாட்டீங்க, பந்தலும் போட மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பணும். அந்த கேள்விக்கு இன்றைக்கு பதில் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கி பந்தல் போட்டிருக்காரு, நாற்காலி போட்டிருக்காரு. இது புதிய முறைக்கு கிடைத்த வெற்றி, மகிழ்ச்சி. இது நான் என்ன சொல்கிறேன், ஓகே இதை முதலே பண்ணிருக்கலாம்ல. அப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுடைய தொண்டர்கள் பின்னாடியே பைக்கில் போய் பொத்துன்னு கீழே விடுறான். வயல் வழியாக போகாதீங்க, அங்கே வேளாண்மை செய்திருக்கிறார்கள், விவசாயிகள் பயிர் போட்டிருக்காங்க, நஞ்சை போட்டிருக்காங்க. நான் பார்த்த அந்த விஷுவல் எல்லாம் புதிய முறை வந்து மட்டுமே சொல்கிறேன். அது உள்ள இறங்கி ஓடுறான். ஒரு இளம்பெண், ஒரு மாணவி சொல்கிறா, எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமாவது ப்ராக்டிக்கலாவது எனக்கு விஜய் அண்ணாவை பார்ப்பது தான் முக்கியம்னு வந்துட்டேங்கிறா. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க? அதில் தான் அது எல்லாருக்குமே தானே பொறுப்பு இருக்குது, விஜய்க்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? அப்படி இல்லை, உங்கள் வீட்டு பிள்ளை தப்பாக போச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்படுத்துங்க சார். இது என்ன ரொம்ப போச்சு? இல்லை சார், சமூகத்துக்கே அதில் ஒரு பொறுப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்குறேன். எது சார்? ஒரு சமூகத்தில் பெரும் பஞ்சம், பெரும் பசி, பெரும் பட்டினி, வறுமை, அறியாமை, ஒட்டுமொத்த சமூகமும் அப்படி இருக்குன்னு வைங்க. அதுக்கு இதில் ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் பொறுப்பு. இதுக்கு முன்னாடி ஆண்ட எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது, எனக்கு பொறுப்பு இருக்குது, உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, கூட்டு மனசாட்சியோடு எல்லோரும் பொறுப்பு இருப்போம். நீங்கள் சொல்கிறத நான் உடன்படுறேன். ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல். அது தொடர்பாக அரசு தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துது. இன்றைக்கி அவர் பின்னாடி ஹெல்மெட் போடாமல் அத்தனை பேர் வண்டியில் வேகமாக போய் கீழே விடுறான். இதுக்கு நீங்கள் பொறுப்பா, நான் பொறுப்பா, அரசு பொறுப்பா, யாரெல்லாம் பொறுப்பு இதுக்கு எடுத்துக்கணும்? இல்லை மரத்து மேலே ஏறுற, இல்லை மரத்து மேலே ஏறுற, ஏன்னா கீழே விழுந்துருவேன்னு தெரியும், மரத்து மேலே ஏறக்கூடாது. வண்டி பின்னாடி வண்டியை ஒட்டி வேகமாக போகக்கூடாது. வயலில் இறங்கி ஓடுனா வயலில் இருக்கக்கூடிய பயிர் நாசமாக போயிடுங்கிறது அடிப்படையாக அறிவு. அதுக்கு அண்ணா பொறுப்பு எடுக்கணுமா, காமராஜர் பொறுப்பு எடுக்கணுமா? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லைங்கிறதுக்கு அண்ணாவும் காமராஜரும் பொறுப்பு எடுக்கணுமான்னு நான் கேட்குறேன். அந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க 20 வருஷம் 25 வருஷம் வாழ்க்கையா வாழ்ந்திருக்காங்கல்ல, அப்போ சமூகம் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருக்குல்ல, அந்த பாடத்தோட பிரதிபலிப்பு தானே இது. அப்படி கிடையாது. எல்லோரும் உங்களுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். இதே ஊரில் வேணா அஜித் ரசிகர்களும் இருக்கிறாங்க. இது தேட்டரில் இங்கே இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. ஒரு வார்த்தை தான், அத்தனை பேர் சைலண்ட் ஆகி போகிறான்ல அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தை விஜய் வாயிலிருந்து ஏன் வரல அப்படின்னு வருது. உங்களை மதிக்க மாட்டேங்கிறான் அவங்க ரசிகர்கள். நீங்கள் அவ்வளோதான் அவனை பயிற்றுவித்திருக்கிறீங்க. நீங்கள் சொல்லணும்ல, நீங்கள் அப்படி சொல்லலையே. சரி, நீங்கள் சொன்னதும் ஒரு உண்மை. அதே கண்டிப்போடு நீங்கள் என்ன செய்யலை, சொல்லலை. மிக உறுதியாக எனக்கு இது பிடிக்காதுப்பா நீங்கள் சொல்லணும்ல, நீங்கள் சொல்லலை. அப்போது நீங்கள் உங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல அவங்கள அரசியல் மயப்படுத்துங்க. இதைத்தான் நான் திருப்பி கேட்குறேன். இன்றைக்கி கூட்ட நெரிசல், இன்றைக்கும் திருப்பி ஒருவர் மேலே ஒருவர் விழுந்த விஷயம் வருது. இன்றைக்கி வேலூரில் பெண்கள் மேலெல்லாம் விடுறாங்க, பொத்துன்னு அப்புறம் தூக்கி விட்டு ஓடுறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு பரீட்சை முக்கியமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவியை உருவாக்கி இருக்கிறார் விஜய். என் குழந்தை ஐசியூவில் சீரியஸாக இருக்குது, ஆனால் எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை உருவாக்கி இருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் கர்ப்பம் தெரித்திருக்கிறேன், ஆனால் என் டாக்டர் ஓய்வு எடுக்க சொன்னார், ஆனால் நான் காருக்கு பின்னாடியே ஓடுனேன் விஜயை பார்க்கறதுக்கு, அதுதான் எனக்கு பெருமைன்னு சொல்லக்கூடிய ஒரு இளம்பெண் உருவாகி இருக்கிறார். இதெல்லாம் தான் யாருடைய சாதனை? என் பையன் செத்து போயிட்டான், ஆனால் பரவாயில்ல நான் விஜயை பக்கத்துலேருந்து பார்த்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு தாயை உருவாக்கி இருக்கிறார்.
இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுத்துக்கணும்? இந்த சமூகமா? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுத்துக்கணும்? இதுக்கு எப்படி விஜய் பொறுப்பு? நான் சார் விஜய் வேற யார் பொறுப்பு சார்? எனக்கு புரியல சார். அவங்க விஜய் ரசிகர்கள் தானே சார், விஜயுடைய தொண்டர்கள் சார். இது எனக்கு புரிய சார். திமுக காரன் எங்கேயோ கடைக்கோடி கிராமத்தில் பரோட்டா கடையில் போய் ஏதோ ஒரு திமுக காரன் சண்டை போட்டான்னா அதுக்கு ஸ்டாலின் பொறுப்பெடுத்துக்கணும், பெரியார் பொறுப்பெடுத்துக்கணும், அண்ணா பொறுப்பெடுத்துக்கணும், கலைஞர் பொறுப்பெடுத்துக்கணும். விஜய் ரசிகர்கள் செய்யக்கூடிய, தொண்டர்கள் செய்யக்கூடிய எதற்கும் விஜய் பொறுப்பெடுத்துக்க மாட்டார். அதுக்கும் அண்ணாவும் கலைஞர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். வாட் இஸ் திஸ்? நான் அப்படி சொல்லல. அவங்க இந்த விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா சமூகம் அவங்களுக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுக்கல அப்படின்னு தானே அர்த்தம். விஜய் ஒரு நடிகர் பின்னாடி நம்ம அரசியலை தேடக்கூடாது அப்படின்றத சமூகம் தானே சொல்லி கொடுக்கணும். அவங்க எப்படி வந்து அவங்கள விஜய் எப்படி நீங்க கார்னர் பண்ணுவீங்க? அவங்க கிட்ட ஒரு அறியாமை இருக்கு அப்படின்றது அப்படி வச்சுக்கிட்டாலும் அதை விஜய் அறுவடை பண்றாரு, அவ்வளவுதான். நான் சொல்லட்டுமா? இதே ரசிகர்கள் இவங்க வீட்டுக்குள்ள சோஃபாவில் ஏறி குதிச்சு சோஃபா உடைப்பானா, டிவி உடைப்பானா? அவன் வீட்டுக்குள்ளே இதை செய்வானா? முடியாது, மாட்டேன், செய்ய மாட்டான். அவன் வீட்டு பொருள் பத்திரமா பாதுகாக்கணுங்கிற அறிவு அவனுக்கு இருக்குல்ல? இருக்கு. அது இருக்கிறவனுக்கு இது இல்லைன்னா யாருடைய தவறு? எனக்கு புரியல. அவன் அறிவே இல்லாமல் இருந்துட்டானா பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்கள் தலைவருக்கே அது தொடர்பான என்ன இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அப்படி வச்சுப்போம். நான் கடினம் வேற ஒரு வார்த்தை சொன்னேன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தோணும். அப்படி இருந்தால் கரூர் மரணங்களுக்கு முதலமைச்சர் அவ்வளவு தெளிவாக விளக்கம் கொடுத்த பிறகு உள்ளபடியே கரூர் மரணத்தில் மட்டமான அரசியலை, கேவலமான அரசியலை செஞ்சது யாரு? விஜயும் விஜய் ரசிகர்களும் அந்த டீமும். என்ன பண்ணீங்க? அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க? இதுக்கு காரணமே திமுக, இதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி, கேவலமான பொய்யான கட்டுக்கதைகளை பரப்பி விட்டீங்க. ஆனால் சிஎம் என்ன சொன்னார்? அரசியல் பண்ணாதீங்கப்பா யாரும் அப்படின்னாரு. அப்போ உள்ளபடியே இப்போ இந்த இடத்துல திமுகவும் சிஎம் என்ன பண்ணியிருக்கணும்? விஜய் மீது பழியை போட்டு விஜய்க்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் இன்றைக்கி விஜய் என்ன இருப்பார்? ஆனால் மேம்பட்ட அரசியலை செய்கிறார்கள். நீங்கள் அடுத்த நாள் காலையிலேருந்து அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டீங்க? தலைமறைவாகி வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் வேறு ஒரு அரசியலை செஞ்சுட்டு இன்றைக்கி சொல்கிறீங்க. இன்றைக்கி இன்னொன்று சொல்கிறார். விஜயை விமர்சித்தா அவர் என்ன சொல்கிறாரு? என்னை இழிவுபடுத்தவில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் இழிவுபடுத்துறீங்க. அதான் கேள்வியாக கேட்கணும்னு. அரசியல் புரியலைன்னு எனக்கு சொன்னீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெளிவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து யாரை விமர்சிக்கல? திமுக விமர்சிக்கல. நீங்கள் திமுக விமர்சிப்பது என்பது பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிப்பது. அப்படி எடுத்துப்போமா? உங்களை விமர்சித்தா உங்களை தான் சார் விமர்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களெல்லாம் ஏன் இழுக்கிறீங்க? அது எதனால அப்படி சொல்ற? தமிழ்நாட்டு மக்களை முன்னாடி கொண்டு வந்து தன்னை பின்னாடி ஒரு ஷீல்டு தான், பாதுகாப்பு தான். பாதுகாப்புக்கு வச்சு பாதுகாப்புக்காக பண்ணுற வேலை. இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நாம் பார்க்கலையா பல இடங்களில் பெண்கள் போக்குவரத்து வசதி இல்லாமல், சாலை வசதி இல்லாமல் வீட்டிலேயே பிரசவம் பார்க்கும் நிலை இருக்கிறதே. வெல்லும் தமிழ் பெண்கள்னு இங்கே ஒரு இது நடத்துனாங்க முதலமைச்சர், பாராட்டு விழா. சாதித்த பெண்களை அழைத்து வந்து அதில் மலைவாழ் பழங்குடியின தாய் ஒரு அம்மா, அவங்களுக்கு 10வது டெலிவரி, குடும்ப கட்டுப்பாடு பண்ணல, அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. அந்த அம்மா 10வது வந்து குழந்தை வந்து கன்சீவாக இருக்கிறாங்க. மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அறிவிக்கிறார். அந்த மருத்துவ திட்டத்தின் கீழ் ஒரு மருத்துவர் மலை ஏறி போய் அந்த அம்மாவை பார்க்க போகிறார். அந்த அம்மா ஆம்பளை ஆள் வந்திருக்கு, வெளியே ஆம்பளை ஆள் வந்திருக்குன்னு சொல்லி போய் அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிக்கிட்டு வெளியில் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க விழிப்புணர்வு இல்லை, வரமாட்டேங்கிறாங்க. இந்த மருத்துவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிற செவிலியரை கூப்பிட்டு, சரி நீங்கள் வந்து போங்கம்மா, இவங்கள பார்க்க விடுங்க, இவங்க பெண் தானம்மா, நீங்கள் இவங்களையாவது பார்க்க அனுமதிங்கன்னு சொல்லி செவிலியர் விட்டு பார்க்க விட்றாங்க. செவிலியர் போய் எல்லாம் நாடி பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கண்ணெல்லாம் பார்த்துட்டு ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைவாக இருக்குது, 10வது டெலிவரி வேறு, இப்படியே விட்டு அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க. மருத்துவமனைக்கு கூப்பிட்டு அந்த அம்மா வரமாட்டேங்குது. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் சொல்லி காவல்துறை பாதுகாப்போடு ஆம்புலன்ஸ் வர வச்சு காவல்துறையை கூப்பிட்டு வந்து அந்த அம்மா வலுக்கட்டாயமாக காவல்துறை உதவியோடு ஏற்றி இங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு விட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து தாயும் செய்யும் நலம், அந்த அம்மா குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சையும் செய்து அரசுடைய திட்டங்களை குறித்து விழிப்புணர்வு சொல்லி இப்போ அந்த அம்மா விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அங்கே பேசுனாங்க, வந்து சாட்சியான்னு சொன்னாங்க, என் பிள்ளைங்க எல்லாம் அனாதையாக போயிருக்கோம், என்னைய காப்பாற்றினார் இந்த முதலமைச்சர். அப்போ அந்த அம்மாட்ட நெறியாளர் கேட்டார், இப்போ அந்த மருத்துவரையும் முதலமைச்சரையும் பார்க்கும்போது எப்படி தெரியுது உங்களுக்கு? சாமி மாதிரி தெரியுது. நாங்கள் அந்த அம்மா, நீங்கள் என்ன பேசிட்டீங்க விஜய்? எந்த ஊரில் இருக்கிறீங்க? எந்த நாட்டில் இருக்கீங்க? எந்த உலகத்தில் இருக்கீங்க? இந்தியாவில் முதன்முறையாக போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி கிராமங்களுக்கெல்லாம், அது வரைக்கும் தனியாட்ட இருந்துச்சு, அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கியவர் கலைஞர். மினி பஸ் திட்டத்தை கொண்டு வந்து கிராமங்களுக்கு மினி பஸ் கொடுத்தவர் கலைஞர். இன்னைக்கு இந்த மினி பஸ் திட்டத்தை விரிவுபடுத்தி அத்தனை கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் ஸ்டாலின். நீங்கள் குற்றம் சொல்லுங்கள், போதாமைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க, அது வேற. எந்த ஆதாரமும் இல்லாமல் போகிற போக்கில் போக்குவரத்து வசதிகளே இல்லை சார். பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா,
முத்தமிழன் டாக்டர் கலைஞர் இவர்கள் எல்லோருமே எப்படி தெரியுமா அரசியல் பண்ணாங்க? போகாத கிராமம் கிடையாது, அவங்க கால் தடம் பதியாத கிராமங்களே இல்லை. ஒவ்வொரு ஊராக போய் மக்களை சந்தித்து அந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? மக்களை பார்க்க வாங்கன்னா நான் எதுக்கு வரணும்? ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, அதுக்கப்புறம் நான் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எல்லா கிராமத்துக்கும் வர்றேன். நல்ல நியாயம்ல இது. இந்த தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தல் தானே, நீங்க ஏன் வந்து தமிழ்நாடு டெல்லி, தமிழ்நாடு விசஸ் என்டிஏ, ஸ்டாலின் விசஸ் என்டிஏன்னு ஏன் சொல்றீங்க? அருமையான கேள்வி, அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு இப்போ ஒன்றிய அரசு, ரைட்? அதை நம்ம தலையில் திணிக்குது. அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது தெரியுமா? 6, 7, 8ஆம் வகுப்பு பிள்ளைங்க குறிப்பிட்ட நாட்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது. என்கிட்ட இருக்குது, நான் எடுத்து கூட வாசிக்கிறேன் உங்களுக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது. அந்த பகுதியில் அந்த குழந்தை எந்த சமூகத்தை சேர்ந்த குழந்தையோ அந்த தொழிலை அந்த குறிப்பிட்ட நாட்களில் போய் கற்றுக்கணும்னு சொல்லுது. குலத்தொழில். இதை ஏற்க மறுத்து தமிழ்நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதை ஏற்க மறுக்கின்ற காரணத்தினால் நமக்கு தர வேண்டிய பல்லாயிரம் கோடி நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. இப்போ இதனால் தமிழ்நாடு பாதிக்கப்படுதா இல்லையா? இந்த பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்துருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டிலேருந்து அமித்ஷா உறுதியாக சொல்கிறார். அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாஜக ரத்து செய்யும். ஏன்னா மகாராஷ்டிராவில் இப்போ ரத்து பண்ணிட்டான். சிஏஏவை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்று முதலமைச்சர் உறுதியாக நிற்கிறார், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிஏஏ இங்கே கொண்டு வரப்படும். இது எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் ஒன்றிய அரசு தானே, இது மாநில அரசு தானே, நீங்கள் அதை எதிர்க்கிறீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு போகல. நிர்வாகம் சார்ந்து ஊழல் இருக்காதுப்பா ஆட்சியில், லஞ்சம் இருக்காது, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் இருக்காது, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வருமான வரி வழக்கு என்ன வழக்கு? 15 கோடி ரூபாயை மறைச்சிங்கல்ல, அது ஊழலா இல்லையா? ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு கேட்டு அனில் போல சேவை செஞ்சார்ல, அவர் வார்த்தை அனில் போல் நான் வந்து உதவி செஞ்சேன். நீங்கள் அனில் போல் அவருக்கு உதவி செய்த போது ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டிருந்தாரா இல்லையா? அந்த தண்டனை பெற்றதற்காகத்தானே 3 மாணவிகளை உயிரோடு எரித்து கொண்டார்கள். அதன் பிறகுதானே நீங்கள் அனில் போல போய் உதவி பண்ணீங்க. அப்போ தெரியலையா ஊழல் ஒழிப்பு உங்களுக்கு? கோடநாட்டில் நீங்களும் உங்கள் அப்பாவும் போய் கை கட்டி நின்னீங்கல்ல, அந்த கோடநாடு பங்களா யார்ட்டேருந்து அடிச்சு பிடுங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வெள்ளைக்காரன்ட்டேருந்து. அந்த பிரிட்டிஷ்காரர் கொடுத்த பேட்டி இன்னமும் யூடியூப்பில் இருக்குது, எடுத்து வேணால் பாருங்கள். என்னை மிரட்டி பிடுங்கினார்கள் இந்த பங்களாவின்னு அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. மிரட்டி லஞ்சத்தால் ஊழலால் பிடுங்கப்பட்ட அந்த பங்களாவில் தான் போய் கை கட்டி நின்னீங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு, இன்னைக்கு பேசும்போது ஒரு கேள்வி கேட்டுக்காரு. நீங்களெல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு உங்கள் சொத்து மதிப்பு என்ன, அரசியலுக்கு வந்த பிறகு உங்கள் சொத்து மதிப்பு என்ன என்று சொல்ல தயாரான்னு கேட்குறாரு. வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், ஜெயலலிதாமா பிறந்தது 1948. ஜெயலலிதாமா பிறப்பதற்கு முன்பாக ஓராண்டுக்கு முன்பாக 1947 அவருடைய படம் ராஜகுமாரி திரைத்துறைக்கு படம் வந்து வெளியாயிடுச்சு வசனம். 1952 விஜயெல்லாம் பிறந்திருப்பார். அப்போ 1952 பராசக்தி திரைப்படம் வெளியாயிடுச்சு. அன்றைக்கி 1 கிராம் தங்கம் எவ்வளோ தெரியுமா? செக் பண்ணிக்கங்க அப்புறமா நெட்டில். அன்றைக்கி அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமா? அந்த படத்துக்கு 500 ரூபாய். 1952. 1955 அவர் எம்எல்ஏ ஆவதற்கு முன்பாக, அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பாக கோபாலபுரம் வீட்டை வாங்கிட்டார், சொந்தமாக கார் வச்சுருந்தார். அவர் திரைத்துறையில் ஈட்டிய பணம், பெரும் பணம். எம்ஜிஆர் பேரே அதுக்கப்புறம் தாங்க வரும். மு கருணாநிதியின் கதை வசனத்தில் மேக்கோ ராமச்சந்திரன் நடிக்கும், அப்படி தான் வரும். படங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள். கருணாநிதி வசனம் என்ற ஒன்றிற்காக அப்பொழுது படங்கள் ஓடிச்சு. அவ்வளோ பணத்தை ஈட்டினார். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளருக்கும் அவருக்கும் கலைஞருக்கும் இடையிலான உறவை பற்றி நெல்லை ஜெயந்தா பேசியிருப்பார், எடுத்து பாருங்க. அவர் அவ்வளோ 10,000 ரூபாய் மாதம் கொடுக்குறேன்னார். அப்போ 10,000 ரூபாய்னா என்ன காசு? அப்போ அப்படி சம்பாதிச்சவர் கலைஞர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எல்லா அமைச்சர்களுக்கும் தானே அந்த கேள்வி கேட்குறது. எல்லாருக்கும் சேர்த்து கேட்போம். எல்லாருக்கும் சேர்த்து அவருக்கு எதிராக இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஊழல் அமைச்சர்கள், திமுக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்த்து கேள்வி கேட்கணும் தானே. அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல செங்கோட்டையனை கேளுங்க, அவர் அங்கே போயிட்டாரு, அதனால கேட்க மாட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மாற்று? ஆதவர்ஜனாக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு?
ஆதவர்ச்சனாக்கு எங்கேயும் சார் இவ்வளோ பணம் வந்துச்சு கேட்க சொல்லுங்கள். செங்கோட்டையனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு கேட்க சொல்லுங்கள். இன்றைக்கி அஇஅதிமுகவிலேருந்து பலரும் விலகி உங்கள் கட்சிக்கு வராங்கல்ல, முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்காங்கல்ல, அவங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உள்ளே சேர்த்திங்களா? ஜெயலலிதா அம்மையோட, அதனால தான் நான் சொன்னேன். ஏன் நான் சொன்னேன்னா 48 தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிறந்தார்கள், 47 ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் கலைஞர் வந்தார். நான் சொன்னேன்னா அந்த ஜெயலலிதா அம்மையார் 91 முதலமைச்சராகின்ற பொழுது அவருடைய சொத்து மதிப்பு என்ன? ரோல் மாடல் இருக்கு. 96 அந்த அம்மையாருடைய சொத்து மதிப்பு என்ன? 91 96 ஆட்சி காலத்தில் அவர்கள் சம்பாதித்த சொத்தெல்லாம் எவ்வளவு? அப்போ அவங்க அம்மாவுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அந்த அம்மாவே சொன்ன வார்த்தை, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க சொன்னது, ₹1 சம்பளம், எனக்கு ₹1 சம்பளம் போதுன்னு சொன்னாங்க. அவங்களே அவங்களுக்கு நிர்ணயித்த சம்பளம் ₹1. ஆட்சிக்கு வந்ததற்கு பின், ஆட்சிக்கு வந்தப்போ ₹1 சம்பளம் வாங்கிட்டு தான் கோடநாடு எஸ்டேட்டை வாங்கினாங்க, பையனூர் பங்களா வாங்கினாங்க, சிறுதாவூர் பங்களா வாங்கினாங்க. அன்னைக்கு இந்த விஜய் கேட்டிருக்கணும், அம்மா ₹1 சம்பளத்தை வச்சுட்டு எப்படிம்மா பையனூர் பங்களா வாங்கினீங்க, சிறுதாவூர் பங்களா வாங்கினீங்க, கங்கை மரன்ட்டேருந்து அடிச்சு பிடுங்கினீங்கன்னு கங்கை மரன் கண்ணீர் விட்டு கதறுகிறார். கோடநாடு எஸ்டேட்டை என்கிட்டேருந்து அடிச்சு பிடிக்கிட்டீங்கன்னு அந்த பிரிட்டிஷ்காரர் கதறுகிறார். ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்புமான்னு விஜய் அன்னைக்கு பேசியிருக்கணும். அன்னைக்கு என்ன பண்ணார்? அணில் போல உதவினார். என்ன நீங்கள் ஊழல் ஒழிக்க போகிறீங்க? நல்ல ரெட்டை விடம் சார், முழுக்க முழுக்க ரெட்டை விடம். நான் என்ன சொன்னேன், திமுக அமைச்சர்கள் மீது தப்பு இருக்கா சுட்டி காட்டுங்க, அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கா சுட்டி காட்டுங்க, பாஜக மீது தப்பு இருக்கா சுட்டி காட்டுங்க. நீங்கள் அப்படி காட்டலைங்கிறேன். இன்னைக்கு கூட்டத்தில் கூட பாஜக பற்றி என்ன பேசினா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இல்லை எதுக்கு விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. கருப்பான ஒரு இருட்டான ஒரு இடத்துக்குள்ள நான் எதுக்கு கல்லெறியணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு புரியலை. நான் உங்களுக்கு கல்லெறிய சொல்ல, ஒரு விளக்கு ஏற்றுங்கிறேன். அது இருட்டுன்னு தெரியுதுல்ல, அதுதானே சார். சார் இன்றைக்கும் அதிகாரங்கள் யாரிடம் அதிகமாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது? மாநிலத்தினுடைய வரி வருவாய் எதுலேருந்துலாம் வருதுனாலும் தெரியுமா விஜய்க்கு? நம்முடைய வரி வருவாயின் பெரும் பங்கு யாருக்கு போகுதுன்னு தெரியுமா? சார் இப்போ தானே சார் வந்திருக்காங்க, கற்றுப்பாங்க. அப்போ அதுவரை கற்றுக்கிட்டு வாங்க. நீங்கள் நல்ல வார்த்தை சொன்னீங்க சார், அருமையான வார்த்தை சொன்னீங்க சார். இப்போ தான் வந்திருக்கிறீங்க, கற்றுக்கிட்டு வாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் நேரடி போட்டி. நான் விமானம் ஓட்டணுங்கிறீங்க, நீங்கள் என்ன சைக்கிளே ஓட்ட படிக்கல, ஓட்டி படிங்கிற. இல்லை நீங்கள் முதல்ல 8 போட்டு பழகுங்க, ரிவர்ஸ் எடுத்து பழகுங்க, விபத்து இல்லாமல் வண்டி ஓட்டி பழகுங்க. நீங்கள் வண்டியை இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்ட் எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு கியர் எப்படி போடணும், செகண்ட் கியர் எப்படி போடணும் உங்களுக்கு தெரில. ஏன் விபத்துன்னு கேட்டால் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார் இப்போ தான் சார் முதல் நாள் வண்டி ஓட்டுறாரு, அவர் லேனர் சார், எல்எல்ஆர் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்எல்ஆரா? சரி சரி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு லைசன்ஸ் கொடு, நாளைக்கே நான் வண்டி ஓட்டணுங்கிறாரு. அண்ணா எப்போ திமுக எப்போ ஆரம்பித்தாங்க? 1949. எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க? 67. எத்தனை வருஷம் ஆட்சி வந்த உடனே 52 எலெக்ஷனில் வந்துட்டாரா அண்ணா? 52 தேர்தலை புறக்கணித்தார். 57 15 எம்எல்ஏ, 62 50 எம்எல்ஏ, 67 ஆட்சி. அது வரைக்கும் அயராது உழைத்தார்கள். அது வரைக்கும் அவங்க வாங்கின வழக்கு எத்தனை? அது வரைக்கும் அவங்க சிறையில் இருந்து எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க? பொதுமக்கள் போராட்டத்திற்காக போராடி எஃப்ஐஆர், ஒரே ஒரு எஃப்ஐஆர் வாங்கியிருப்பான்னு சொல்லுங்க சார் விஜய். இந்தியாவில் பொதுமக்கள் போராட்டத்திற்காக ஒரு வழக்கை கூட வாங்காமல் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி விஜய் தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலினோ அல்லது ஸ்டாலினோ கூட எடுத்துங்க, முதலமைச்சராக இருக்காங்க. நாளைக்கு அவங்க ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு வாதத்துக்கு உதயநிதி ஸ்டாலினோ ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. இந்தியாவின் சிறந்த நடிகருக்கான விருது அல்லது தமிழ்நாட்டின் தலை சிறந்த நடிகருக்கான விருதுன்னு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்கன்னு வைங்க. கட்சிக்காரன் சொல்கிறான், எல்லாரும் நீங்கள் என்ன கேட்பீங்க? நானே கேட்பேன். என்ன கேட்பேன்? என்ன படம் நடித்தார் சார்? முதலமைச்சராக இருக்கட்டும் சார், அது வேற. அதுக்குன்னு அவரை சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் நான் ஒத்துப்பனா? அவர் சிறந்த நடிகர் நீங்கள் விருது கொடுக்கணும்னு சொன்னால் நான் ஒத்துப்பனா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? கேட்பேன். அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே ஒருவர் எப்படி சிறந்த நடிகராக முடியாதோ, அதே மாதிரி சிறந்த நடிகர் என்பதாலேயே ஒருவர் முதலமைச்சராகவும் முடியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க ரசிகர்களை எப்படி விஜய் தன்னோட ரசிகர்களை எப்படி வாக்காளர்களாக மாத்துறது எப்படி சரியா இருக்கும்னு கேக்குறீங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்களே, மக்கள் நடிகரை அரசியல்வாதியா ஏத்துக்கிறாங்க, தலைவராக ஏத்துக்கிறாங்க. அதுலதான் நான் முரண்படுறேங்கிறேன். நாங்க ஏத்துக்கலனே சொல்லலையே, நான் மக்கள் யாருமே ஏத்துக்கல அப்படி பேசுறேனா? அது ஆபத்துங்கிறேன் தமிழ்நாட்டுக்கு சார். அதை ஏத்துக்கிறாங்கிறத நீங்க ஒரு கருத்தை வைக்கிறீங்க. அது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க. அது எத்தனை பர்சன்டேஜ் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. வந்தால் தான் தெரியும். சிலர் 10ங்கிறான், சிலர் 15ங்கிறான், சிலர் 20ங்கிறாங்க, சிலர் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஒன்றுமே இல்லைங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நிச்சயமாக அவருக்கு ஒரு சின்ன கணிசமான வாக்கு சதவீதம் இருக்குது. என்னன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. வந்ததுக்கப்புறம் தெரியட்டும். ஆனால் நான் அது 10% இருந்தாலும் 12% இருந்தாலும் 15% இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்பது
அது சரியான அணுகுமுறையான்னு நான் கேட்குறேங்கிறேன். அது சரியா தவறா? அது தவறு. ஏன் தவறு? இன்னும் ஒரு 5 வருஷம் நான் என்ன சொல்றேன் சார், நீங்க களத்தில் நில்லுங்க. ஈவன் இதே திமுகவிற்கு எதிராகவே கடும் போராட்டங்களை முன்னெடுங்க. திமுகவின் தவறுகளை போதாமைகளை சுட்டி காட்டுங்க. பாஜகவிற்கு எதிராக போராட்டங்களை பண்ணுங்க. கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு. பாஜகவிற்கு எதிராக நீங்க பண்ண போராட்டம் எத்தனை? திமுகவிற்கு எதிராகவே நீங்க பண்ண போராட்டம் எத்தனை எனக்கு சொல்லுங்களேன். 2 போராட்டம். அப்புறம் பரவலாக அறிஞ்சு 2 போராட்டம். அதுல நீங்க எத்தனை போராட்டத்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்க? 2ல கலந்து. ஒண்ணே ஒண்ணு. பரந்தூர்ல ஒண்ணு. பரந்தூர் போராட்டம் அல்லது நீங்க ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற போராட்டத்துக்கு நீங்க போனீங்க. சரி, இதை எஸ்ஐஆரை கண்டிச்சு ஒரு போராட்டம் நடத்துனீங்க. இன்னொன்னு வந்து அஜித் குமார் வச்சிக்க 3 நிமிஷம் வந்து நின்று பேசிட்டு போயிட்டீங்க. இது பொது வாழ்வான்னு நான் கேட்கிறேன். அப்ப மிசாவில் சிறை சென்ற ஸ்டாலின், மீசை சுட்டரிக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி ஐயா நல்லக்கண்ணு, தமிழ்நாடு முழுவதும் தன் காலால் நடந்தே சென்ற வைகோ, பொடாவிலும் தடாவிலும் சிறையில் இருந்த வைகோ, வழக்குகளை வாங்கிய வைகோ, கைகள் எல்லாம் காய்ச்சி காலெல்லாம் வீங்கி போயிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் திருமாவளவன், யார் சார் இவங்கெல்லாம்? கொரோனா பேரிடர் காலத்தில் ரோட்ல நின்ன இஸ்லாமிய அமைப்புகள் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரியாதுங்கிறது மட்டும் தானே மைனஸ். அப்போ நான் இப்படி ஒன்று கேட்குறேன் சார், தயவுசெய்து தப்பா எடுத்துக்கங்க. இப்போ நாளைக்கு ஒரு வேளை இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, எல்லாரும் என்ன முடிவுக்கு வருவான் தெரியுமா? விட கூலாரு, மக்கள் பிரச்சனை, போராட்டம், வழக்கு, ஏன் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற, ஏன் ஸ்ட்ரெயின் ஆகிற? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவனை கொஞ்சம் கரெக்டாக வளர்த்து படிக்கலாம் வேண்டாம் பார்த்துக்கலாம். தம்பி 12th பாஸ் பண்ணு போதும், நேராக கொண்டு போய் எங்கேயாவது கோச்சிங் கிளாஸ், எது நடிப்புக்கு சேர்த்து விடுங்க, ஸ்டண்ட் பழக சொல்லுங்கள், டான்ஸ் கிளாஸ் போக சொல்லுங்கள், அவனை ஒரு ஹீரோ ஆக்கிடுங்க. உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்களே முதலீடு காசு போட்டு அவனை படம் எடுத்துருங்க, சொந்த படம் எடுத்துருங்க. ஒரு 2-3 படம் திருப்பி திருப்பி தோத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்து அவனை ஒரு ஹீரோ ஆக்கி தள்ளிட்டீங்கன்னா 30 வருஷம் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா 30 வருஷம் அந்த பையன் சினிமா மூலம் சம்பாதிச்சு உங்களுக்கு பல கோடிகளை கொடுத்துருவான். பணத்துக்கு பணமாச்சு. 30 வருஷம் கழிச்சு அவன் அரசியலுக்கு வந்தான்னா அந்த நாடே அவனுக்கு. முதலமைச்சராகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? காமராஜர் மாதிரி, கலைஞர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, இப்போ ஸ்டாலின் மாதிரி எதுக்கு மக்கள் போராட்டத்தில் நிற்கணும்? எதுக்கு சிறைக்கு போகணும்? எதுக்கு வெயிலில் கடந்து வாடணும்? எதுக்கு, என்னத்துக்கு இதெல்லாம்? ஏன் நடையா நடக்கணும்? ஏன் நடைப்பயணம் போகணும்? பாரத் யாத்திரைன்னு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ராகுல் காந்தி போனார். எதுக்கு அதெல்லாம்? தேவையில்லை. சிம்பிளாக நடித்தா போதும்ல. நடித்தா நாடே கிடைக்கும். இந்தியாவில் இடித்தால் இரும்பு கிடைக்கும், அடித்தால் அலுமினியம் கிடைக்கும், தட்டினால் தங்கம் கிடைக்கும், நடித்தால் நாடே கிடைக்கும். இறுதியாக ஒரு கேள்வி, இன்னைக்கு கண்ணீர் விட்டார். நான் இந்த கண்ணீரை வந்து நீங்கள் எப்போ விட்டுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூரில் 41 பேர் இறந்தாங்க இல்லையா, உடனே அங்கே போயிருக்கணும், உடனே அங்கே நின்றுருக்கணும். நீங்கள் வந்து எப்போ வெளியில் வந்தீங்க நான் சொல்லட்டுமா எக்ஸாக்டாக டேட்டோட? பாஜக குழு இங்கே வந்து, பாஜக குழு திமுகவின் மீது குற்றம் சாட்டிய பிறகு உங்கள் மெதுவாக நீங்கள் வந்து ஒரு வீடியோவுக்கு வந்தீங்க. 1 மாதம் கழித்து, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாச்சு, இறந்து போனவர்கள் குடும்பத்தை இங்கே அழைத்து வந்து பார்த்தீர்கள். எந்த மனுஷனாக இருக்கட்டும், உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் துயரங்கள் நடந்திருக்கும். தாத்தா பாட்டி இறந்துருப்பாங்க, யாரோ போயிருப்பாங்க. இப்போ எங்கள் தாத்தாவும் ஆட்சியும் இறந்து போனதை நினச்சி இப்போ அழணும் அப்படின்னு ஒருத்தனை போய் சொன்னீங்கன்னு வைங்க, அழுவானா அவன்? அவன் சொந்த தாத்தா பாட்டியாகவே இருக்கட்டும், உங்கள் பாட்டி நினச்சதை இறந்து போனதை நினச்சி இப்போ அழுறா. ஆனால் அன்னைக்கு ஸ்பாட்டில் எல்லாரும் அழுதுருப்பான். அன்னைக்கு ஸ்பாட்டில் அழுத அன்பில் மகேஷை இவர்கள் எள்ளி நகையாடினார்கள் சமூக வலைதளத்தில். 1 மாதம் கழிச்சு ஏசி ரூமில் இவர் கூட்டு போய் ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக அழுதாருன்னு சொல்லி புலகாங்கிதம் அடைகிறார்கள். எனக்கு புரியவே இல்லை. அன்னைக்கே அழலை. நீங்கள் முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாடு என்ன ஆகுமோன்னு நாங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கோம், கவலையோடு இருக்கோம் உண்மையிலே. அல்ல, திருப்பி லாஸ்ட் லைன் நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தால் நான் கேட்க மாட்டேன். அரசியலுக்கு ஒரு உரிமை இருக்குது. அரசியல் என்பது வேறு, உங்கள் திரைத்துறை என்பது வேறு. உங்கள் சினிமாவை ஃபுல் ஸ்டாப் வச்சு அங்கே அப்படியே மூட்டை கட்டி தூக்கி வீசுங்க. உங்கள் ஹீரோ இமேஜை தூக்கி முதல்ல தூர போடுங்க. ரோட்டுக்கு வாங்க, மக்களோட நில்லுங்க. அவன் கை கொடுப்பான், வேத்து ஊற்றும், நில்லுங்க. அதில் உங்கள் சொந்த ரசிகை தானே. உங்களுக்காக பல கோடி ரூபாய், பல லட்ச ரூபாய் செலவு பண்ண அஜிதா ஆக்னஸ் என்ற ஒரு பெண்மணி வந்து நின்னாங்களே, உங்கள் காரை மறித்து நின்னாங்கல்ல, டக்குன்னு இறங்கணும்ல கீழே.
இறங்கி என்னாச்சு, என்ன பிரச்சனை கேட்கணும்ல, நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் ஸ்டாலின் இப்படி போயிடுவாரா? நீங்கள் அறிவாலயத்துக்கு போங்க, பார்க்க இல்லைன்னா அங்கேயே ஒரு தொண்டை உட்காந்து ரகலை பண்ணானா, என்னப்பா பிரச்சனை, நம்ம கூப்பிட்டு பாம்பல பார்ப்போம், பாம்பர் கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. நீ தலைவரை, நீ பார்க்க மாட்டேங்க தலைவரே அப்படின்னு கேட்பான். தெரியுமா உங்களுக்கு? திருமாவளவன் அவர்களுடைய ஆஃபீஸ் போய் பாருங்கள், அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே அப்படி தூங்குவார். அவர் தூங்கிட்டு இருப்பார், சுற்றி 10 தொண்டர்கள் நிற்பாங்க. அவன் வேலையை பார்த்துட்டுப்பான். எல்லாரும் அவருக்கு சாப்பாடு அங்கே தான், அங்கே தான் தூங்குறாரு, தொண்டர்களோடு தான் வாழ்கிறாரு. நீங்கள் உங்கள் தொண்டர்களை நீங்கள் கை கொடுத்துருப்பீங்க, நீங்கள் பேசணும்ல. அது ஸ்டாலின் இப்போ இந்த ஃபோனில் எல்லாருக்கும் கொண்டு வந்து உடன்பிறப்பை வான்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி, எங்கள் அப்பா ரொம்ப நாள் கட்சி தொண்டருங்க, அவர் அங்கேருந்து ஃபோன் போட்டு கொடுக்குறாரு, அவர்கிட்ட பேசுகிறார். யார் என்ன சாமானிய தொண்டன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நிற்கிறாங்க. என்னாச்சு, ஏன்? அப்போ இந்த தலைமை என் கூட நிற்கிறான்னு அவன் நினைக்கிறான். புரியுதா? நீங்கள் அப்படி நின்றுக்கிறீங்களா? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் அதை செய்யுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய இது. குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோடு வையுங்கள், அவதூறாக வைக்காதீர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். விரிவான பார்வையை முன் வச்சிங்க. நன்றி. நன்றி.